மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நுரையீரல் பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். நுரையீரல் பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சீதாராம் யெச்சூரி காலமானார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். நுரையீரல் பிரச்சினை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் காலமானார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். உயிரிழந்த சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு வயது 72. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். ஜோ மகேஸ்வரன், இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த சில நாட்களாக டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாக இருக்கிறார். சீதாராம் யெச்சூரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றியது. பல்வேறு காலகட்டங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிக முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1996 ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திலே குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கும் அதைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் இணைந்து ஒரு முக்கிய பங்காற்றினார். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் உருவாவதில் அதை ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தார். டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய அவர் மாணவராக இருந்து அந்த மாணவ பருவத்திலேயே மாணவர் அமைப்பினுடைய தலைவராகவும் தொடர்ச்சியாக இருந்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமா 1977, 78 அதனுடைய JNU மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர் சங்க பிரதிநிதியாக அரசியலுக்கு நுழைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரை வகித்திருக்கிறார். கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர், பொலிட் பியூரோ உறுப்பினராகவும் அவர் இருந்தார். தேசிய அளவிலே பல்வேறு முக்கிய திட்டங்கள் உருவாவதற்கும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கும் அவர் முக்கிய பங்காகவும் காரணியாகவும் இருந்திருக்கிறார். நுரையீரல் சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி தற்பொழுது உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அவர் தெரிந்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மூத்த தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.